அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வையாபுரி, திருப்பூர். இங்கே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது ஜோதிடமா, ஆன்மீகமா, சுய அறிவா? இப்படி ஒரு கேள்வியை என்கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டை என்கிட்ட கேட்டார். இப்போது இதில் ஜோதிடம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, சுய அறிவுனா என்ன? சுய அறிவுங்கிறது நம்மளுடைய அனுபவம் சார்ந்த ஒரு விஷயம். நேற்றுக்கு ஒரு ரயில்வே ட்ராக் மட்டும் இருந்திருக்கும், அதில் ஒரு கேட் இருந்திருக்கும், நம்ம போனால் இருந்துக்கிட்டு டிராஃபிக் ஜாம் ஆகும். ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு பாலம் இருந்திருக்கலாம், பாலம் இருக்கலாம். அல்லது நேற்றுக்கு ஒரு பாலம் இருந்திருக்கலாம், இன்றைக்கி அந்த பாலம் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இது அறிவு சார்ந்த ஒரு விஷயம். ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயங்கிறது பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்கு மாதிரி, அதை எல்லா விதமான நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் இது ஆன்மாவுக்கு தான் வழிகாட்டுமே தவிர வாழ்க்கைக்கு வழிகாட்டுமா? வழிகாட்டாது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணி நம்மளை வழி நடத்துறது நவகிரகம். இந்த நவகிரகங்களுடைய செயல்பாடை தான் நம்ம ஜோதிடம்னு சொல்கிறோம். ஜோதிடங்கிறது நம்ம கையில் இருக்க டார்ச் லைட்டு மாதிரி. இந்த வெளிச்சம் நம்மளை வாழ்நாள் பூரா நம்மளை வழி நடத்திட்டு போகும். அதனால் ஜோதிடம் பொய்யல்ல, சில ஜோதிடர்கள் பொய், அவ்வளவுதான். அவர்கள்ட்ட அவங்களும் பொய் கிடையாது, அவங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை கம்மி, டக்குன்னு முடிவெடுத்துட்றாங்க. ஆனால் நிறையா ஜாதகங்களை ஆய்வு செஞ்சு அதில் தேர்ந்த ஜோதிடர்கள், பல லட்சக்கணக்கான ஜோதிடர்கள் இங்கே இருக்கிறாங்க. இதில் பல பேர் வெளியில் தெரியாமல் இருக்காங்க, அதுதான் நிஜம். இந்த ஜோதிடத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி அது காட்டக்கூடிய வழியில் நம்ம பயணம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் தோல்விகளே கிடையாது. சனி பகவான் இப்போ வரக்கூடிய காலத்தில் சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானமான மீனத்துக்கு போகிறார். அப்போது சிம்ம ராசிக்காரங்க என்ன பண்ணணும்? யாருக்கிட்ட வார்த்தை கொடுக்கும் போதும் கவனமாக இருக்கணும், யாருக்கிட்டையும் அதிகாரம் பண்ணக்கூடாது. ஆனால் பொதுவாக சிம்மராசியோட குணமே அதிகாரம் பண்ணுறது தான். அப்போது அதிகாரத்தை கட்டுப்படுத்திட்டு எதிர்த்து பேசாமல், குறுக்க பேசாமல், அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க, அது சரியோ தப்போ, நம்ம வேலையை நம்ம செய்வோண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா பல பிரச்சனை ரிலீஸ் ஆவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எங்கெங்கே டிரான்சிட்டில் நவுந்துக்கிட்டு இருக்குது, அது நமக்கு என்னென்ன பண்ணும், இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி நமக்கு சாதகமாக பாதகமாக, இதுக்கு எப்படி இதை நம்மளை இது வழி நடத்துது, அப்போது இதிலிருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற சுய கட்டுப்பாடு ஒழுக்கமும் இருந்துச்சுன்னா இந்த ஜோதிடம் நம்மளை எந்த ஒரு நிலைமையிலையுமே தோக்கடிக்காது, ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை காட்டும். நம்ம கிரக சூழல்கள் சரியில்லாத நேரத்தில் அதிகமாக ஆசைப்பட்டு அதிகமாக முதலீடு பண்ணி அதிகமாக ஒருத்தவங்கள்ட்ட வார்த்தை கொடுத்தா அப்போ என்ன ஆகும்? நமக்கு ப்ராப்ளம் தீருமா? தீராது, அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு கிரகத்தினுடைய நிகழ்வையும் ஆராய்ச்சி பண்ணி, தசாபுத்தியையும் ஆராய்ச்சி பண்ணி, நம்ம வாழ்க்கையை நம்ம ஜோதிடர்களை பயன்படுத்தி இந்த கிரகம் என்ன செய்யும், ஏது செய்யணும் அடிக்கடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை மலர்பாதையில் பயணிக்குங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.